இயேசு கிறிஸ்து பிட்க கொடுத்ததான அந்த சரீரத்திலையும் அவர் சிந்த கொடுத்ததான அவருடைய ரத்தத்திலையும் தான் உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. இயேசு உங்க சுகத்துக்காக அவர் சிலுவிலே மரித்தார் என்று சொன்னால் அவருடைய பலியை புசிக்கிற நாம் அந்த சுகத்தோடு கூட ஐக்கியமாக இருக்கிறோம். இயேசு உங்க ஐஸ்வர்யத்துக்காக மரிச்சார்னு சொன்னா அவருடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்ணுகிற நாம் அந்த ஐஸ்வர்யத்தோடு கூட ஐக்கியமாக இருக்கும். நீங்க தப்பு செய்யலன்னு சொல்றதுக்கு 2 பேர் இருப்பாங்க, ஆனா நீங்க தப்பு செஞ்சிட்டீங்கன்னு சொல்றதுக்கு 120 பேர் இருப்பாங்க. அவர் வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினாலே சுட்டி எரிக்கிறார், பிசாசு எய்யும் எல்லா அக்னி ஆசனங்களையும் அம்புகளையும் அவித்து போடத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாய் நில்லுங்கள். பேசிட்டு போ, எத்தனை வேணாலும் பேசிட்டு போ, எத்தனை ஃபயரிங் வேணாலும் பண்ணு, எத்தனை ரவுண்ட்ஸ் புல்லட் நீ ஃபயர் பண்ணாலும் ஒண்ணு கூட இங்க தொலைக்காது. ஏன் தெரியுமா? உங்க பக்கம் ஆண்டவன் இருக்கிறாரு. சத்தமா சொல்ல, ஆண்டவனே என் பக்கம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும். பலிபீடத்தோடு கூட நான் ஐக்கியமாய் இருக்கிறேன். அதனால காண்டாம் மிருகத்திற்கு இருக்கிற பலன் எனக்கு இருக்கிறது. காண்டாம் மிருகத்திற்கு இருக்கிற பலன் எனக்கு இருக்கிறது. கர்த்தர் என் பலனும் என் கேடகமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறது. நான் சகாயம் பெற்றேன். என் பாட்டினால் அவரை துதிப்பேன். ஆமென். அவரே நமக்கு பலனும் கேடகமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவரே எனக்கு பலன், அவரே எனக்கு கேடகம். ஹல்லேலூயா. அந்த தேவாதி தேவனை நம்ம பாடி உயர்த்தி ஆண்டவர் நாமத்தை உயர்த்தலாம். நீர் என் பலனும் கேடகமா
பாதங்கள் கல் மீது இடராமல் கண் வைத்து காப்பவரே, எப்பக்கம் சத்துரு முயன்றாலும் நடு நின்று காப்பவரே. ஹalleluya. எத்தனை பேரால சொல்ல முடியும்? சத்துருக்கள் மத்தியில நடுவுல நின்று கர்த்தர் நம்மளை காப்பாற்றினார், நம் பிள்ளைகளை காப்பாற்றினார், நம் குடும்பங்களை பாதுகாத்தார். ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாமா? பாதங்கள்
என்னை விடுவித்தாரே, ஊருக்குலைந்த பாவி என்னை நீதிமானாய் மாற்றினாரே. கரங்களை தட்டி நம்மளை கர்த்தர் நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறார். பாவிகளா அல்ல, நீதிமான்களாய், பாவத்தில் இருந்த நம்மளை கை தூக்கி எடுத்து நீதிமானாய் நீதிமானாய் எந்த ஒரு குற்றமும் செய்யாத நபர்களாய் அவர் நம்மளை பார்க்கிறார். ஹalleluya, ஹalleluya. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கப்படுவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. நல்லவரே வல்லவரேன்னு அவரை உயர்த்தி ஆராதிக்க போகிறோம். ஹalleluya. கரங்களை தட்டி அவரை மட்டும் பார்த்து நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம் அப்பா, நாங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவது. சொல்றீங்களா? கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கப்படுவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேலிசவே, என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேலிசவே, என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். எனக்கு நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடு. மிகுவேலிசவே, என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேலிசவே, என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. அப்படியே எழுப்பி நிற்கலாமா? எழுப்பி நின்று கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கப்படுவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பா. எத்தனை பேரால சொல்ல முடியும்? ஓ, நீ சொல்வதிலும் உங்க செயலும் முரண்படாதவராய் இருக்கிறீரே. சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேலிசவே, என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேலிசவே, என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. நல்ல கரங்களை தட்டி பாடலாமா? கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக
ஹalleluya. நடக்குமா நடக்காதா? இது எப்போ நடக்கும்? இந்த அற்புதம் எப்போ நடக்கும்? இவங்க எப்போ மாறுவாங்க? இந்த பிரச்சனை எப்போ முடியும்னு நினைக்கிறீங்களா? நீங்க நினைத்திராத வேளையில, நீங்க நினையாத நாளில அந்த அற்புதம் நடக்கும். அந்த அற்புதம் நடக்கும் இயேசுவின் நாமத்தினால. ஓ ராலாதாராபாபா ஷாகாலாலாதாராபா. நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர், அற்புதம் செய்கிறவர், அதிசயம் செய்கிறவர். ஹalleluya. அவரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரால முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அவரால எல்லாவற்றையும் மாற்ற முடியும். இவங்க எப்ப மாறுவாங்க? இது எப்ப மாறும் நினைக்கிறீங்களா? என் தேவனால எல்லாம் கூடும். என் தேவனால எல்லாம் கூடும். ஹalleluya. ஷரலலரபா. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். எனக்கு நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே. கரங்களை உயர்த்தி வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முறைப்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முறைப்பாடற்றவரே. மிகுவே இசவே என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்போம். மிகுவே இசவே என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. ரமலா ஷதரபா. அந்நிய பாஷையில பேசி அவருடைய அன்பை நினைத்து பார்க்கலாம். ரபாலா ஷகடாதரபா. ரிமானா ஹதரபா. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், எங்களுக்காக எல்லாவற்றையும் மாற்றுகிறவர். நீர் பெரியவர், நீர் பெரியவர். ரலதரபாபா. ஷகரதரபலதனமா. ஓரேலே ஷரதரலதனமா. ரிமலஹந்தரதரபா. நீர் பெரியவர் அப்பா. எங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறவர். நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர். நீர் துதிக்கு பாத்திரர். ராலாதாராபாபா. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர். உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர். உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. துதிக்கு பாத்திரர், மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திரர், மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர். உம்மை போல யாரும் இல்லை.
யாரும் இல்லை அப்பா, எந்த மனிதர்களும் இல்லை. நீங்க எங்களை நேசிக்கிற மாதிரி எங்களை எந்த மனிதனும் நேசிக்க முடியாதப்பா. ஓ, நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் சமீபமாய் மாறினோம், அவருக்கு பிள்ளைகளாய் மாறினோம். அவருடைய இரத்தம் நம்மளை கழுவி இருக்கிறது. பாவிகளாயிருந்த நாமை அவருடைய இரத்தம் கழுவி நம்மளை நீதிமான்களாக, ஆசாரியராக கர்த்தர் நம்மளை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்துருக்களாயிருந்த நம்மை கர்த்தர் அவருடைய இரத்தத்தினாலே ஒப்புரவாக்கி இருக்கிறார், பிதாவோடு ஐக்கியப்படுத்தி இருக்கிறார். அந்த இரத்தத்தை நினைத்து பார்க்கலாமா? எங்களுக்காக நீ சிந்தின அந்த இரத்தத்தை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் அப்பா. எங்க வாழ்க்கையை மாற்றக்கூடியது உங்க இரத்தம், எங்களை சுகப்படுத்தக்கூடியது உங்க இரத்தம். உங்க இரத்தத்தினால் எங்களை மீட்டவரே, ஓ நன்றி ராஜா. அந்த சிலுவை நினைத்து பாடலாம். தூரமான பூர ஜாதி எனக்கு சொந்தமென்ற உறவை தந்த இரத்தமே, தூரமான பூர ஜாதி எனக்கு சொந்தமென்ற உறவை தந்த இரத்தமே, ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள், ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள் பிரவேசிக்க தைரியம் தந்த பிரவேசிக்க தைரியம் தந்த இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்ட. சொல்லலாமா கரங்களை உயர்த்தி? இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல இரத்தமே. சொல்லுவீங்களா? பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல இரத்தமே, சுத்த மனசாட்சியை எனக்கு தந்து, சுத்த மனசாட்சியை எனக்கு தந்து, சுத்திகரிக்க பரிசுத்த சுத்திகரிக்க பரிசுத்த இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே,
கொண்டிருக்கிறார். ஓ, நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல. இயேசுவின் ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டிருக்கிறது, உங்களுக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. அவர் நம்முடைய ரத்தத்தை கொடுத்து வாங்கி இருக்கிறார். பிள்ளையாக நம்மளை பெற்றெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ ரபாலா ஷந்தா ரபாபா. ஓ, அந்த ரத்தம் நம்மளை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறது. அந்த ரத்தம் நம்மளை சுகப்படுத்தி இருக்கிறது. அந்த வெளியேற பெற்ற ரத்தத்துக்காக நன்றின்னு சொல்லலாமா? உங்க ரத்தத்துக்காக நன்றி அப்பா, உங்க ரத்தத்துக்காக நன்றி. எங்களை மீட்டெடுத்தீரே, நித்திய மீட்பை எங்களுக்கு கொடுத்தீரே. ஓ, எங்களை ஒப்புரவாக்கினீரே, உமக்கு நன்றி நன்றி. அவருடைய அன்பை எண்ணி பார்க்கலாம். சிலுவையில எத்தனை அடிகள் இயேசுவை அடித்தார்கள். அதை நம்ம ஒரு சாதாரணமா நினைக்க வேண்டாம். அதை எண்ணி பார்க்கலாம். அது எல்லாம் உங்களுக்காக, உங்க பிள்ளைகளுக்காக ஒரு ரத்தத்தை வடித்திருக்கிறார். நீங்க நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் உடம்புல இருக்கிற எல்லா ரத்தத்தையும் நமக்காக சிந்தி இருக்கிறாரே. நித்திய மீட்பை எனக்கு தர எதிர்க்கும் சாத்தான் மேல் ஜெயம் பெற. நித்திய மீட்பை எனக்கு தர எதிர்க்கும் சாத்தான் மேல் ஜெயம் பெற. நன்மைகள் எனக்காய் பேசுகிற, நன்மைகள் எனக்காய் பேசுகிற, தெளிக்கப்படும் பரிசுத்த இரத்தமே, தெளிக்கப்படும் பரிசுத்த. கரங்களை உயர்த்தி, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே,
நீங்க தழும்புகளோடு வியாதியில வந்திருக்கலாம். ஒருவேளை மனிதர்களுடைய பேச்சினால் உங்கள் இருதயத்துல ஏற்பட்ட காயத்தின் நிமித்தம் வந்திருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம். இன்னைக்கு அவருடைய தழும்புள்ள கரம் இன்னைக்கு உங்களை தொட போகிறது. அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். அவருடைய தழும்புள்ள கரம் நம்மளை தொட்டு சுகமாக்க போகிறது. ஹல்லேலூயா. தழும்புள்ள கரங்களினாலே காயங்கள் ஆற்றிடுவீரே. தழும்புள்ள கரங்களினாலே காயங்கள் ஆற்றிடுவீரே. கண்ணீரை துருத்தியில் வைத்து பதில் தாரும் நல்லவரே. கண்ணீரை துருத்தியில் வைத்து பதில் தாரும். கரங்களை உயர்த்தி பாத்திரரே, பாத்திரர் நீரே, பரிசுத்தர் நீரே, ஸ்தோத்திரம் பாடி புகழ்ந்திடுவேன். பாத்திரர் நீரே, பரிசுத்தர் நீரே, ஸ்தோத்திரம் பாடி. பாத்திரரே, பாத்திரர் நீரே, பரிசுத்தர் நீரே, ஸ்தோத்திரம் பாடி புகழ்ந்திடுவேன். பாத்திரர் நீரே, பரிசுத்தர் நீரே, ஸ்தோத்திரம் பாடி. ஹல்லேலூயா, ஹோசன்னா. ஹல்லேலூயா, ஹோசன்னா. ஹல்லேலூயா, ஹோசன்னா. ஹல்லேலூயா, ஹோசன்னா. ஹல்லேலூயா, ஹோசன்னா. ஷகலலலலலபா. ரிபலலலமமா. ராஜாதி ராஜனே, ஹோசன்னா. ஹல்லேலூயா, ஹோசன்னா. Thank you, Jesus. இவ்வளவு நேரமாக உம்மை ஆராதிக்கும்படிக்கு, உம்மை உயர்த்தும்படிக்கு நீங்க பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். மீதியான வேலையை பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அருகில் இருக்கிறவங்களுக்கு கரங்களை கொடுத்து இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லுங்க. 3வது மாசத்துல 3 பேரும் சேர்ந்து வேலை பார்ப்பாங்கன்னு சொல்லுங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரும் சேர்ந்து வேலை பார்க்க போறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவானவர் பூமியை அவர் படைத்தார். வார்த்தை அதை ஒழுங்காக மாற்றினது, அதை அழகாக மாற்றினது. ஆவியானவர் அதை ஒழுங்காக மாற்றினார். வார்த்தையானது அதை சிருஷ்டிக்க ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. ஸோ பிதா தீர்மானம் பண்ணார், வார்த்தை சிருஷ்டித்தது, ஆவியானவர் அதை அழகாக மாற்றினார். பிரைஸ் காட். ஸோ 3 பேரும் இந்த 3வது மாசத்துல உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய போகிறார்கள். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். பெரிய காரியங்களை எதிர்பாருங்க. A big miracle will hit you this 3rd month. ஆமென். உங்களை வந்து தொட போகிறது, உங்களை வந்து ஓவர்டேக் பண்ண போகிறது இந்த 3வது மாசம். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, பிக் மிராக்கிள், பெரிய ஆசீர்வாதம். கிரேட் மிராக்கிள், பெரிய ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம். ஆமா, எவ்வளவு நாள் சும்மா சின்ன சின்னதாக பார்த்தாச்சு. எவ்வளவு நாளைக்கு தலைவலி சரியாகி அதையே சாட்சியா சொல்லி இப்படியே நம்ம போயிட்டு இருக்கிறது. பெரிய ஆசீர்வாதங்களை நாம் காண போகிறோம். ஆமென். பிரைஸ் காட். வாசிக்கலாம். என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். போன வாரம் ஒரு சில காரியங்களை நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த நாளில் ஒரு சில காரியங்களை வேகமாக நான் சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது பார்த்தாராம். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே
கர்த்தருக்கு பிரியம். என்ன பார்த்தார்? அடுத்த வசனம். அவன் அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்திரத்துக்கு நேராக நேராக தன் முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து, திரும்ப வருது, தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே இஸ்ரவேல் தன் தன் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்கி இருக்கிறதை பார்த்தான். பாளையம் இறங்கி இருக்கிறதை பார்த்தான். தேவாவி அப்ப எதை பார்த்தான்? கண்டான்னு வாசிக்கிறோமே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது. அப்படின்னா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது இவங்களை நம்ம சபிக்கவே முடியாது, இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இவர்கள் ஆசீர்வதிக்க தான் முடியும்னு சொல்லி எதை பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சது? தங்கள் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்கி இருந்தார்கள். அங்க 3 பேர், அங்க 3 கோத்திரம், இங்க 3 கோத்திரம், இங்க 3 கோத்திரம், இங்க 3 கோத்திரம். இந்த 3 கோத்திரம் மட்டும் ரொம்ப நீளமா இருக்கும், நிறைய பேர் இருக்கிறதுனால யூதாவுல. ஏன்னா ராஜ்யமே 2ஆக பிரிந்தது சாலமோனுடைய நாட்களுக்கு பிறகு. ரெகோபயாம், எரோபயாம், யூதாவை மட்டும் தனி அரசாண்டாங்க. அந்த அளவுக்கு யூதா தனி கண்ட்ரியா போகிற அளவுக்கு யூதா கோத்திரமே ஒரு பெரிய கோத்திரம். சோ அதனால இதைத்தான் யார் பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா, பிலேயாம் இதை கண்டபோது. எதை கண்டபோது? கோத்திரங்களின்படியே அவர்கள் பாளையம் இறங்கி இருக்கிறதை கண்டபோது. 2ஆம் வசனம் வாசிப்போம். தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தங்கள் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்கி இருக்கிறதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. அடுத்தது, அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, ரைட், ஹalleluya. சோ இந்த பிலேயாம் என்ன பார்க்கிறார்னா, சிலுவையை பார்க்கிறார். அவங்க அந்த கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்கி இருக்கிறத பார்த்தா சிலுவை மாதிரி இருக்கு. நல்லா கவனிங்க. 22ஆம் அதிகாரத்தில் இந்த விஷயங்கள் எல்லாம் ஆரம்பிக்குது. 24ஆம் அதிகாரத்தில் அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது 23ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது, அந்த ராஜா ஒரு இடத்துல அவரை கொண்டு போய் நிறுத்துறாரு. அவரை கொண்டு போய் நிறுத்தினா அவருக்கு என்ன தெரியுதுன்னா, சிலுவை தெரிய ஆரம்பிக்குது. சிலுவை தெரிஞ்ச உடனே அவர் குறி கேட்கறதுக்கு போகாம, நிமித்தம் பார்க்கறதுக்கு போகாம, ஆண்டவரே இவங்களை சபிக்கிறதா ஆசீர்வதிக்கிறதா சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, 3rd டைம் நான் கேட்கிறேன் அப்படின்னு திரும்ப 3வது தடவை நிமித்தம் பார்க்கிறதுக்கு போகாமல் சிலுவையை பார்த்த உடனே அவர் மேலே தேவ ஆவி வந்தது, அவர்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டான். ஹalleluya. நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய ஆசீர்வாதம் எதுல இருக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்து மரித்ததான சிலுவையில தான் உங்களுடைய ஆசீர்வாதமும் என்னுடைய ஆசீர்வாதமும் இருக்கிறது. இன்றைக்கு ஒரு நாள் 5 ஆசீர்வாதங்களை வேகமாக நாம பார்க்க போகிறோம். ஆனால் அதற்கு முன்னாடி எதுல உங்க ஆசீர்வாதம் இருக்கிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து பிட்க கொடுத்ததான அந்த சரீரத்திலேயும் அவர் சிந்த கொடுத்ததான அவருடைய இரத்தத்திலேயும் தான் உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. சபிக்க வருகிறவன் சிலுவையை பார்த்து அந்த ஜனத்தை ஆசீர்வதிப்பான் என்று சொன்னால், இன்றைக்கும் அவருடைய கோத்திரமாகிய அவருடைய ஜனங்களாகிய நம்மை அவர்கள் பார்க்கும் பொழுது என்ன பார்க்கிறாங்கன்னு சொன்னா, சிலுவையை பார்க்கிறார்கள். இயேசு கிறிஸ்டியன்ஸ் அப்படினால என்ன பார்க்கிறாங்க? அடுத்தது சிலுவை, ரத்தத்தை பார்க்கிறார்கள். ஆமென். சோ நல்லா தெரிஞ்சுக்கணும், சிலுவை தான் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறது. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10:16. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? அடுத்தது, அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகராகிய நாமும் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக. பாருங்க, இந்த சிலுவை ஆண்டவர் இந்த ஒரு காரியத்தை சொல்லும்படி உணர்த்துகிறார். அதனால நான் சொல்றேன், இவர்கள் தங்கள் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்கி இருக்க போய் தான் மேல இருந்து பார்க்கும்போது இந்த சிலுவை இமேஜ் தெரியுது. ஆமென். ஒரு கோத்திரம் இன்னொரு கோத்திரத்தோட சண்டை போட்டுட்டு நான் அப்படியெல்லாம் உன் பக்கத்தில் இருக்க முடியாதுன்னு சொல்லி வேற பக்கம் போயிருந்தா சிலுவை தெரிஞ்சிருக்குமா? சிலுவை தெரிஞ்சிருக்காது. ஹalleluya. சோ அவர்களுக்குள்ளே ஒரு மனதோடு ஐக்கியத்தோடு இருந்ததுனால தான் கரெக்டா கிராஸ் தெரியுது. கிராஸை பார்த்த உடனே பிலேயாம் அவர்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறான். இன்றைக்கு மெயினா சபைக்குள்ள என்ன வரணும்னு கர்த்தர் விரும்புறாருன்னா, ஒரு மனம் ஐக்கியம் வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். விசுவாசிகள், ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ள சண்டை, ஊருக்கு ஊர் சண்டை, ஆமென், உறவுகளுக்குள்ள சண்டை, இந்த சண்டைகள் எல்லாம் மாறி கரெக்டா கோத்திரத்தின்படியே பாளையம் இறங்கி இருக்கும் பொழுதுதான் சிலுவை தெரியும். அப்பொழுதுதான் ஆசீர்வாதங்கள் நம்ம மேல வந்து இறங்க ஆரம்பிக்கிறது. ஹalleluya. அதனால நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே ஒருவருக்கு ஒருவர் அவயவங்களை, அதுதான் நம்ம வாசிக்கிறோம். இப்ப நல்லா கவனிங்க, அவர் என்ன அங்க சொல்ல வர்றாருன்னா, ஒரே அப்பம் சுடும்போது இப்படி பிச்சு பிச்சு சுடுறது இல்லையே, சுடும்போது ஒரே அப்பமா தானே சுடுறோம். ஆமென். அல்லது பிரெட் வாங்கும்போது எப்படி இருக்குது?
ஒரே பிரெட்டா தான் இருக்குது, ஒரு ஸ்லைஸா இருக்குது. அதை தான் உங்களுக்கு எப்படி கொடுக்குறோம்? பிட்டு கொடுக்குறோம். ஒரு பிரெட் ஒரு 4 பேர்த்துக்கு வரும், ஒரு 5 பேர்த்துக்கு வரும். ஆனா அந்த 5 பேர்த்தையும் ஒன்று சேர்த்து பார்த்தா ஒரு பிரெட் வரும். நாம் எல்லாரும் இந்த ஒரே அப்பத்தில் பங்கு பெறுகிறபடியால் நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். ஒரே சரீரமாக இருக்கிறோம். மாம்சத்தின்படியான இஸ்ரவேலரை பாருங்கள். பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோடு ஐக்கியமாய் இருக்கிறார்கள் அல்லவா? பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோடு ஐக்கியமாய் இருக்கிறார்கள். மாம்சத்தின்படியான இஸ்ரவேலர்கள். லேவி கோத்திரத்துக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்னா, லேவி கோத்திரத்துல ஆசாரியர்களாக தெரிந்தெடுக்கப்படுகிறவர்கள் பலிபீடத்துல ஜனங்கள் ஆட்டுக்குட்டிகளை கொண்டு வரும்போது, காளையை கொண்டு வரும்போது அங்க பலி செலுத்துறாங்க. அந்த பலி செலுத்துறதுல கொழுப்பு ஒரு சில காரியங்களை எல்லாம் ஆண்டவர்க்கென்று தகனித்து விட வேண்டும், தலை இதெல்லாம். ஆனா அதுல இருக்கிற அந்த அதாவது இந்த பிரஸ்ட் பகுதி, நெஞ்சு பகுதி, அடுத்தது கால், இந்த விஷயங்கள் எல்லாம் ஆசாரியர்கள் சாப்பிடலாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஹல்லேலூயா. சோ இதை தான் இங்க நம்ம பார்க்கிறோம். பலிபீடத்தில் பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோடு ஐக்கியமாய் இருக்கிறார்கள் அல்லவா? பலிபீடம் எங்கே இருக்கிறதோ அல்லது அந்த பலிபீடத்தில் என்ன ஆசீர்வாதம் இருக்கிறதோ அதோடு கூட ஐக்கியமாக நாம மாறுகிறோம். இயேசு உங்க நீதிக்காக மரிச்சாருன்னு சொன்னா, இன்றைக்கு அந்த பலியை புசிக்கிற நாம் அந்த நீதியோடு கூட ஐக்கியமாக இருக்கிறோம். இயேசு உங்க சுகத்துக்காக அவர் சிலுவையிலே மரித்தார் என்று சொன்னால், அவருடைய பலியை புசிக்கிற நாம் அந்த சுகத்தோடு கூட ஐக்கியமாக இருக்கிறோம். இயேசு உங்க ஐஸ்வரியத்துக்காக மரிச்சார் சொன்னா, அவருடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ணுகிற நாம் அந்த ஐஸ்வரியத்தோடு கூட ஐக்கியமாக இருக்கிறோம். இப்போ எது பலிபீடம்? சிலுவைதான் பலிபீடமாக இருக்கிறது. அந்த சிலுவையிலே மரித்ததான இயேசு அவருடைய மாம்சத்தை நமக்காக பிட்க கொடுத்திருக்கிறார், இரத்தத்தை சிந்த கொடுத்திருக்கிறார். அந்த பலியை புசிக்கிறவர்கள் அந்த பலிபீடத்தோடு ஐக்கியமாக இருக்கிறார்கள். ஆமென். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், சிலுவை தான் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. பலிபீடத்தோடு ஐக்கியமாக இருக்கிறார்கள். பாய்சனை சாப்பிட்றவங்க பாய்சனோடு ஐக்கியமாக இருக்கிறார்கள். கொஞ்சம் தான் சாப்பிட்றாங்க, ஆனால் அது அவங்க உடல்ல வேலை பார்க்குது இல்ல, அவங்க உடல் அது கிரியை செய்யுதா இல்லையா, அது அவர்களுடைய ரத்தத்தில் போய் கலக்கிறது. சிசுவுக்கு பார்த்தீங்கன்னா அவன் பாய்சன் சாப்பிடல, ஆனால் நிறைய சாக்லேட் சாப்பிட்டான். அது ஏதோ வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டா பரவாயில்ல, வாரம் பூரா அதையே சாப்பிட்டுட்டு இருந்தா அது எப்படி? வாரம் பூரா அதையே சாப்பிட்டு கடைசியில் எதுவுமே சின்ன குழந்தையான பெருசா ஒன்றும் வேலை பார்க்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தா, இது உள்ள போனது அது அவன் சரீரத்தில் என்ன ஆக ஆரம்பிக்குது? வேலை பார்க்க ஆரம்பிக்குது. அப்போ இவன் சாப்பிட்டது அவனுடைய சரீரத்தோடு ஐக்கியமாகி வியாதியை கொண்டு வரும் என்று சொன்னால், நான் இன்றைக்கு சாப்பிட போகிற அவருடைய மாம்சமும் நான் பானம் பண்ண போகிற அவருடைய ரத்தமும் என்னுடைய சரீரத்தோடு ஐக்கியமாகி சுகத்தை கொண்டு வரும், ஆரோக்கியத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. நீங்கள் சாப்பிடுகிறதான சாப்பாடு உங்களுடைய ஆயுளை குறைக்கும் என்று சொன்னால், நீங்கள் இன்றைக்கு எடுக்கிற திருவிருந்து உங்களுடைய ஆயுளை நீட்டிக்க பண்ணும். பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோடு ஐக்கியமாய் இருக்கிறார்கள் அல்லவா? ஆமென், ஆமென், ஆமென். எங்க சிலுவையை பார்த்தான பிழையாம், அங்கதான் பெரிய ஆசீர்வாதம். எத்தனை மாசத்துக்கு ஒரு முறை நீங்கள் ஐக்கியமாய்க்கொண்டே இருக்கிறீர்கள் பலிபீடத்தோடு, சிலுவையோடு கூட ஐக்கியமாய்க்கொண்டே இருக்கிறீர்கள். சிலுவையில் என்னென்ன ஆசீர்வாதத்தை நினைச்சு அவர் உங்களுக்காக எனக்காக மரித்தாரோ அத்தனை எஃபெக்டும் அப்படியே உங்களுடைய சரீரத்தில் இறங்கும். அப்படியே உங்க வாழ்க்கையில உங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்துக்காக அவர் மரிச்சார்னா அதோடு கூட நீங்கள் ஐக்கியமாக இருக்கிறீர்கள். உங்க சுகத்துக்காக மரிச்சார்னா அதோடு ஐக்கியமாக இருக்கிறீர்கள். உங்க கடன் பாரம் மாறணும்னு மரிச்சார்னா அதோடு ஐக்கியமாக நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களுடைய வியாதி மாறுவதற்காக மரித்தார் என்று சொன்னால் அதோடு நீங்கள் ஐக்கியமாக இருக்கிறீர்கள். உங்கள் நீதிக்காக இயேசு மரித்தார் என்று சொன்னால் உங்கள் பாவங்களை விட்டு ஒளிந்து அவருடைய நீதி உங்கள் மேல வர ஆரம்பிக்கிறது. ஏனென்றால் அதோடு நீங்கள் ஐக்கியமாக இருக்கிறீர்கள். ஆமென். You are connected with that altar. அந்த பலிபீடத்தோட, சிலுவை என்ற பலிபீடத்தோடு கூட உங்களுக்கு ஒரு பெரிய ஐக்கியம் இருக்கிறது. ஆமென். ஸோ மற்றவர்கள் மாதிரி நீங்க கிடையாது. உங்களுக்கு ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கிறது. சிலுவைக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. இதைத்தான் பிழையாம் பார்க்கிறார். மேலே பார்த்த உடனே என்னடா சிலுவை தெரியுது, சிலுவை தெரிஞ்ச உடனே அவர்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. கடன் வாங்கிட்டாலே ஒரு ஊழியக்காரர் விதமா சொல்றாரு,
நீங்க ஒருத்தர் இடத்துல கடன் வாங்கும் பொழுது you are entering in a covenant with him அப்படின்றார். அது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அவரோடு கூட நீங்கள் உடன்படிக்கை செய்கிறீர்கள் அப்படின்னா அவரை பாதிக்கிறது நம்மளை பாதிக்கும். அவருடைய வாழ்க்கையில நடக்கிறது நமக்கு நடக்க ஆரம்பிக்கிறது. ஏன்னு தெரியுமா? நீங்களும் அவரும் இப்பொழுது உடன்படிக்கையில் இருக்கிறீர்கள், கவனன்ட்ல இருக்கிறீர்கள். அதனாலதான் சாபத்துல வந்து ஆசீர்வாதத்தில் சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு, நீ அநேக ஜாதிகளுக்கு என்ன கொடுப்பாய்? ஏன்னா அவன் உங்கள்கிட்ட கடன் வாங்கினானா உன் வாழ்க்கையில் இருக்கிறது அவனை பாதிக்கும். ஆமே, நம்ம கடன் வாங்கும்போது அவன் வாழ்க்கையில் இருக்கிறது நம்மளை பாதிக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறீங்களோ அவங்க வாழ்க்கையில் இருக்கிற அல்லது அவங்க வீட்டில் இருக்கிற சில பிரச்சனைகள் நம்முடைய வீட்டில் வர ஆரம்பிக்கும். அது ஒரு சேனலா மாறுது. ஆனா இது கர்ஸ். ஆனா ஆசீர்வாதத்துல நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீ கடனை கொடுத்தீனாதான் உன் ஆசீர்வாதம் அவன் வாழ்க்கையில போறதுக்கு அது ஒரு சேனலா இருக்கும், அது ஒரு வாய்க்காலா இருக்கும். கடன் கொடுக்கிற அளவுக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அதனால அந்த ஊழியக்காரர் என்ன சொன்னாருன்னா, எவ்வளவு சீக்கிரம் அந்த கான்ட்ராக்ட்ல நீ இருந்து வெளியில வர முடியுமோ வெளியில வாங்க அப்படின்னாரு. கர்த்தர் நம்மை வெளியில கொண்டு வருவார். நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஒரு கடன் வாங்கும் பொழுதே அவரோடு கூட நமக்கு ஒரு ஐக்கியம் ஏற்படும் என்று சொன்னால், இன்றைக்கு அவருடைய அப்பத்தையும் ரத்தத்தையும் நாம பானம் பண்ணுகிறதான நமக்கு சிலுவையோடு கூட ஐக்கியம் இருக்காதா என்று நான் கேட்கிறேன். சிலுவையோடு கூட நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஐக்கியம் இன்றைக்கு. அதை நீங்கள் விசுவாசிக்கணும், நம்பணும். சில காரியங்களோடு கூட ஐக்கியமாக இருப்பார்கள், அட்டாச்சா இருப்பாங்க. சிலருக்கு சில டாக்டர்ஸ் ரொம்ப அட்டாச்சா இருப்பாங்க. எதா இருந்தாலும் டக்குன்னு அவங்க ஃபோன் போடுவாங்க. அந்த டாக்டர்கிட்ட தான் என்ன செய்வாங்கன்னா உடனே கன்சல்ட் பண்ணுவாங்க, கேட்பாங்க. அல்லது என்ன வியாதி வந்தாலும் இல்லைங்க அவர் இருக்கிறாரு, நாங்கள் எங்களுக்கு ஃபேமிலி டாக்டர். நம்ம ஃபேமிலியில் யாரும் பிடிக்கல, ஆனால் அவரை என்னன்னு மாத்திட்டோம். உங்க ஃபேமிலிக்கு தேவை டாக்டர் கிடையாது, உங்களுக்கு உங்க ஃபேமிலிக்கு தேவை பலிபீடத்தோடு ஐக்கியம், சிலுவையோடு ஐக்கியம். ஆமென். பிரைஸ் காட். சோ அந்த சிலுவையில் தான் நம்முடைய பலவீனங்களை, வியாதிகளை அவர் சுமந்திருக்கிறார். வேகமாக பிழையாம் சிலுவையை பார்த்த உடனே சொன்ன ஒரு நிறைய ஆசீர்வாதங்களை சொன்னாரு. ஆனா ஒரு 4 ஆசீர்வாதங்களை மட்டும் நான் வேகமா சொல்லி முடிக்கிறேன். என்னாகமம் 22ஆம் அதிகாரம். என்னாகமம் 22ஆம் அதிகாரம். இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே 23. என்னாகமம் 23 8:9. தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். முதல் ஆசீர்வாதம் நல்லா கவனி. அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாய் இருப்பார்கள். ஃபர்ஸ்ட் blessing என்ன அப்படின்னு சொன்னா, சிலுவையை பார்த்த உடனே அவன் சொன்ன முதல் blessing என்ன அப்படின்னா, இவர்கள் தனித்துவமானவர்கள், தனியே வாசமாய் இருப்பார்கள். ஃபர்ஸ்ட் blessing நான் சொல்றேன், 10-11 நீங்க கிடையாது, நீங்கள் தனித்துவமானவர்கள், நீங்க யூனிக்கானவர்கள். வேலை செய்யற இடத்துல நீங்க 10-11 கிடையாது. எஸ், ஆமென். படிக்கிற இடத்துல நீங்க 10-11 கிடையாது. அவர்களோடு கூட தான் நான் இருக்கிறோம், ஆனால் நீங்களும் நானும் தனித்துவமானவர்கள், யூனிக்கானவர்கள். மோவாபின் சமனான வெளிகளிலே கூடியிருந்தாலும் அவர்கள் தனியே வாசமாய் இருப்பார்கள். அவர்கள் ஜாதிகளோடு கூட கலவாமல் அப்படின்னா அந்த ஜாதிகளுக்கு வருகிறதான, உலகத்துக்கு வருகிறதான, எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணேன். ஏன் தெரியுமா? நீ தனி. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க கொஞ்சம் ஸ்பெஷல். சொல்லுங்க, நீங்க கொஞ்சம் ஸ்பெஷல். ஹல்லேலூயா. அதான் ஃபர்ஸ்ட் blessing. எத்தனை பேர் அப்படி இருக்கணும்னு விரும்புறீங்க? இன்றைக்கு வந்த ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிறேன், நீங்க 10-11 கிடையாது, நீங்கள் தனியே இருக்கிறவர்கள், தனியே வாசமா இருக்கிறவர்கள். உங்களை பார்த்து தான் எல்லாருக்கும் ஐடியாஸே தோணும். உங்களை பார்த்து தான் என்னென்ன பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கு தோணும். உங்களை பார்த்து தான் அவர்கள் குடும்பத்தை நடத்துவார்கள். உங்களை பார்த்து தான் அவர்கள் பிள்ளைகளை வளர்த்துவார்கள். உங்களை பார்த்து தான் எல்லா காரியங்களையும் கற்றுக்கொள்ள போகிறார்கள். ஆமென், ஆமென். என்னமோ தனியா இருக்கிறாங்களே. எஸ்தர் புத்தகத்துல ராஜா கிட்ட போய் குற்றச்சாட்டு சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை விதமா சொல்றாங்க,
அவர்கள் நம்மோட சேர மாட்டேன்றாங்க. அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் நம்முடைய பழக்க வழக்கங்களுக்கு விகற்பமா இருக்கிறது. இன்னைக்கு உங்களை விகற்பமா மாத்துறதுக்கு தான் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். இது வரைக்கும் அவங்களும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, நம்மளும் என்ன சொல்லிட்டு இருந்தோம்? அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோமா? வந்துருச்சா? அவங்களுக்கும் அந்த அது என்னது அந்த டெம்பரேச்சர் அது இப்படின்னு வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. நம்மளும் ஹாஸ்பிட்டலில் போய் இப்படின்னு வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் நம்ம என்னங்க தனியாக நாம இருக்கிறோம்? இன்னைக்கு பலிபீடத்தோடு கூட நமக்கு இருக்கிற ஐக்கியம், பலிபீடத்தோடு கூட சிலுவையோடு கூட நமக்கு இருக்கிறதான ஐக்கியம் உங்களை அந்த மாதிரி நிலைமையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வர போகிறது. ஆமென். அந்த மாதிரி விஷயங்களிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வர போகிறது. நான் அதெல்லாம் யோசிப்பேன். ஆமென். என்னடா அது அவனை மாதிரியே நம்மளும் இருக்கிறோம். ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது, கடன் வாங்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் தனியே இருப்பார்கள், தனியே வாசமாயிருப்பாங்க. இவங்களுக்கு மட்டும் தண்ணி எங்கேயோ இருந்து வருது, இவங்களுக்கு மட்டும் அப்பம் எங்கேயோ இருந்து வருது, இவங்களை மட்டும் ஆண்டவர் ஏசி போட்டு நடத்துறார், இவங்களுக்கு மட்டும் நைட் ஆனா வந்து அக்னி ஸ்தம்பத்தில் நடத்துறார். ஹீட்டர் இவங்களுக்கு தனியா, ஏசி தனியா, உணவு தனியா, தண்ணி தனியா, எல்லாம் சொல்லுங்க, எல்லாமே தனி, எல்லாமே தனி. ஏன்னா நான் தனி, நான் மற்றவங்க மாதிரி கிடையாது, நான் 10ஓட 11 கிடையாது. கர்த்தர் அவங்களுக்குன்னு தனியா சொன்னார். ஆமென். தனியா இருந்துச்சு எல்லாமே. Praise God. தனியே வாசமாயிருப்பார்கள். யாத்திராகமம் 33 ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருது. யாத்திராகமம் 33:16 வசனம். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோட கூட வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேல் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும், இப்படியே பூமியின் மேல் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும், நல்லா கவனிங்க, இப்படியே பூமியின் மேல் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும். பூமியின் மேல் உள்ள அத்தனை ஜாதிகளை காட்டிலும் நாங்கள் யாரு? விசேஷித்தவர்கள். மோசே சொல்றாரு, நான் விசேஷித்தவன். பிழையாம் சொல்றாரு, இவங்க கொஞ்சம் ஸ்பெஷல், தனியாக தான் இருப்பாங்க. தனி ட்ரீட்மெண்ட். சொல்லுங்க, நமக்கு என்ன ட்ரீட்மெண்ட்? ஹாஸ்பிட்டலில் சொல்லல, ஹாஸ்பிட்டலில் தனி ட்ரீட்மெண்ட்னா யாருக்கு இல்லாத வியாதி நமக்கு வந்திருக்குதுன்னு அர்த்தம். ஆமென். அதுக்கு பேர் தான் என்னது? தனி ட்ரீட்மெண்ட். ஆனால் தனி ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்லை, ஏர்போர்ட்டில் சொன்னேன். ஏர்போர்ட்டில் தனி ட்ரீட்மெண்ட்ன்றது வேற, ஹாஸ்பிட்டலில் தனி ட்ரீட்மெண்ட்ன்றது வேற. ஆமென். ஆமென் சொன்ன அந்த 4 பேர் ஏர்போர்ட்டுக்கு போவார்களாக இயேசுவின் நாமத்தில். ஆமென். நாமளும் இனி அவர் மாதிரி மாறினா தான் நடக்கும் போல. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட். ரூத்து சும்மா பொறுக்கிறதுக்கு தான் வந்தா, ஆனால் அவளுக்கு அன்னைக்கே ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட். தனியாக அவளை தனியாக கவனிச்சுக்கோங்க. அவளை வந்து யாரும் தொட்டுறாதீங்க, அவளுக்கு நீங்களே தண்ணி கொண்டு போய் கொடுங்க. அப்புறம் ஓனர் சாப்பிடும்போது யாருமே பக்கத்தில் போகக்கூடாது. ஆனால் இவ ஓனருக்கு பக்கத்தில் உட்காந்து ஓனர் கொண்டு வந்த டிஃபனில் அவர் எடுத்து கொடுக்குறாரு, நீ சாப்பிடுமா அப்படின்னு சொல்லி. எல்லாரும் சொல்லுங்க, நான் கொஞ்சம் ஸ்பெஷல், நான் கொஞ்சம் ஸ்பெஷல், நான் அப்படிதான், நான் அப்படிதான். ஏன் தெரியுமா? சிலுவையோடு கூட ஐக்கியமாக இருக்கிறவர்களுக்கு தனி ட்ரீட்மெண்ட். சிலுவையை பார்த்த உடனே அவன் சொன்னது, இந்த ஜனங்கள் தனியே வாசமாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 34 விலையேற பெற்ற ரத்தமே 10. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை நான் உன்னோடு கூட இருந்து வாழ்க்கையில நான் செய்வேன் அப்படின்றார். ஹல்லேலூயா. எந்த ஜனத்தில் எந்த நேஷன்லயும் அப்படி ஒரு blessing வந்ததை பார்த்திருக்க மாட்டீங்க.
அப்படி நான் செய்வேன் அப்படின்றார். இன்றைக்கும் யூதர்கள் மேல அவர் சொன்னதான வாக்குத்தத்தம் பலித்துக் கொண்டிருக்கிறது. யாரும் கண்டுபிடிக்காத கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். யாரும் பார்க்காத செழிப்பை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு யாரும் பார்க்காத உபத்திரங்களையும் அவர்கள் சந்தித்தார்கள். ஆனா அத்தனையின் மத்தியிலேயும் அவர்களிடத்துல கர்த்தர் பெரிய அதிசயங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை தான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார். நீங்கள் தனியே வாசமாயிருப்பீர்கள், நீங்கள் தனியாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. தனியா இருப்பீங்கன்னா தனியே இல்லை, ஸ்பெஷல். தனினா என்னது? ஸ்பெஷல். இங்க பல நம்மள ஒரு மாநாடு நடந்தது. அப்போ ஒரு வார்த்தை வந்துச்சு. பிரதமர் மோடி அவர்கள் தனி விமானம் மூலமாக கோவை வந்து இறங்கினார். அது என்ன தனி? அந்த தனியை தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். அந்த தனியை தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். அவர்கள் தனியே வாசமாயிருப்பார்கள். அவர்களுக்கு என்று தனி ஹெலிகாப்டர். ஆமென். ஆமா, எனக்கு எனக்கு இந்த ஹெலிகாப்டர் பார்க்கும்போது பெரிய அபிஷேகம் வந்து இறங்கிடும். ஆமென். ஃப்ளைட்டை பார்க்கும்போது பெரிய அபிஷேகம் வந்து இறங்கிடும். Praise God. போன வாரம் நிறைய சொன்னேன், அது பாதியில் விட்டுட்டேன். ஆமென். அவர்கள் தனியே பறப்பார்கள். Praise God. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம மேலே தனியா போகலினாலும் கீழையாவது தனியா போவோம். ஆமென். கீழே முதல் தனியா போவோம், அப்புறம் மேலே தனியா போவோம். ஹல்லேலூயா. ஆமென் சொன்னீங்கன்னா நீங்க ஃபேமிலி மட்டும் தனியா போறதுக்கு கார் கிடைக்கும். ஆமா, உங்க பிள்ளைகளை கர்த்தர் மகிமைப்படுத்துவார். நீங்க வேலை செய்கிற இடத்துல கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார். நீங்கள் தனியே வாசமாயிருப்பீர்கள், தனியே வாசமாயிருப்பீர்கள். பிரைஸ் காட். ஸோ அடுத்த இதில் நிறைய காரியங்கள் இருக்கிறது. அடுத்த நான் போறேன். என்னாகமம் 23:20-21. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். அவர் ஆசீர்வதிக்கிறார். அதை நான் திருப்ப கூடாது. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை. இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. சிலுவையில் அடுத்தது ஃபர்ஸ்ட் பலிபீடத்தோடு கூட ஐக்கியமாக இருக்கிறவர்கள். ஃபர்ஸ்ட் அவர்களுக்கு தனி ட்ரீட்மெண்ட், அவங்களுக்கு தனி பிளெஸிங், அவங்களுக்கு தனி ஆசீர்வாதம். எல்லாருக்கும் ஒரு சம்பளம்னா உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஒரு சம்பளம் வரும். ஆமென். எல்லாருடைய பிஸ்னஸ் ஒரு மாதிரி போகுதுன்னா கொரோனா காலத்தில் உங்கள் பிஸ்னஸ் மட்டும் சூப்பராக போகும். ஈசாக்கு அவர் விதைச்சு அவருடைய நிலத்துல மட்டும் 100 மடங்கு ஆசீர்வாதம் வந்துச்சா? எப்படி இருக்கும் பாருங்க. தேசமே பஞ்சத்தில் இருக்குது, தண்ணிக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவர் 100 மடங்கு பலன் எடுத்துட்டு மூட்டையா சுமந்துட்டு லாரியில் ஏற்றிட்டு இருக்கிறார். இந்த ஒரு வயலில் மட்டும் விளையுது. அவன் வர வர விருத்தி அடைந்து ஐஸ்வர்யவனாகி மகா பெரியவனானான். அதனால் பெலிஸ்தர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டு வாசிக்கிறோம். லாரியில் கொரோனா காலத்தில் பஞ்சத்தில் இருக்கும்போது இவன் மட்டும் லாரியில் மூட்டையாக ஏற்றுறதை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன வந்துருச்சு? ஃபர்ஸ்டே நான் சொல்லியிருக்கிறேன், பொறாமை வருதா அப்பதான் நீங்க ஆசீர்வதிக்கப்படுறீங்கன்னு அர்த்தம். பொறாமை வருதா? வாயை திறந்து கேளுங்க. எதிரியை பார்த்து, எதிரியே சொல்லுங்க, எதிரியே, பிசாசே, சத்துருவே. ஆமா, நான் பிசாசு தான் சொல்றேன், நீங்க வேற யாரையும் நினைச்சிட்டு இருக்கிறீங்க, அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஆமென். பிசாசே தெரியுதா? வருதா? பொறாமை வருதா? பொறாமை வருதா? நான் வீடு கட்டினதை பார்த்துட்டு பொறாமை வருதா? நான் பெரிய வேலை கிடைச்சதை பார்த்து பொறாமை வருதா? உனக்கு பொறாமை வரணும். வரலினா தான் எனக்கு மிஸ்டேக்குன்னு அர்த்தம். என்கிட்ட பொறாமை வந்தாதான் நான் ஆசீர்வதிக்கப்படுறேன்னு அர்த்தம். ஆமென். பெலிஸ்தர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். இதை நீங்க தடுக்கவே முடியாது. பொறாமையை தடுக்கவே முடியாது. பொறாமை என்பது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதற்கான அறிகுறி, அடையாளம். அப்படித்தான் நீங்க அதை பார்க்கணும். ஐயோ பொறாமப்பட்டாங்க, நீ அடுத்தது என்ன பண்ணும், கேரளாக்கு போயிடுவாங்களோ என்னமோ தெரியல அப்படின்னு நினைக்க கூடாது. ஆமென். பொறாமப்பட்டாலே அடுத்தது நம்ம என்ன நினைக்கிறோம்? மந்திரம் வச்சிருவாங்க செய்வனே. பொறாமப்பட்டே ஒன்றும் நடக்கல. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். தனியே வாசமாயிருப்பார். இரண்டாவது, அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதில்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. போன வாரம் நான் இதான் நான் சொன்னேன். நீங்க பிளஸ்ஸட்னா ஒன்று நீங்க ஸ்பெஷல், ரெண்டாவது அவர் உங்களை பார்க்கும்போது அங்க குற்றம் பார்க்கிறது இல்லை, அங்கே தவறுகளை பார்க்கிறது இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீங்க பிளஸ்ஸட்னா அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிப்பீர்கள். அவர் யார் பார்க்கிறது? பார்க்கிறது யாரு? கர்த்தர்.
ஆண்டவரே பார்த்தாலும் ஒரு குற்றம் கூட உங்க வாழ்க்கையில் இருக்காது. அந்த மாதிரி உங்க வாழ்க்கை சூப்பரா மாறிடும், கிளீனா மாறிடும். ஆமென். இன்னைக்கு நிறைய குறைகள் இருக்கலாம், ஆனா நான் சொல்றேன், இன்றைக்கு நீங்கள் சாப்பிடுகிறதான அவருடைய மாம்சமும் அவருடைய ரத்தமும் உங்க வாழ்க்கையில் இருக்கிற சின், உங்க வாழ்க்கையில் இருக்கிறதான டிரான்ஸ்கிரஷன்ஸ், எல்லாம் மீறுதல்கள், அக்கிரமங்கள், பாவங்கள் அத்தனையும் நீக்கி உங்களை சுத்திகரித்து ஆண்டவரே உங்களை பார்க்கும்போது அங்க ஒரு குற்றமும் இருக்காது, ஒரு தவறும் இருக்காது. ஆமென். ஸோ போன வாரம் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். எந்த இடத்துல நின்று உங்களை பார்த்தாலும், என் பிரியமே நீ பூரண ரூபவதி, உன்னில் என்ன இல்லை, உன்னில் பழுது ஒன்றும் இல்லை. எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கூடாரம், தீங்கு என்னை அணுகாது. எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கூடாரம், தீங்கு என்னை. நாங்க எந்த கடலை பிடிச்சாலும் பாடுவோம்ல, துச்சன பிரவாகம் சூழ்ந்திட நின்றாலும் துளியும் என்னை நெருங்காது. எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கூடாரம், தீங்கு என்னை அணுகாது. துச்சன பிரவாகம் சூழ்ந்திட நின்றாலும் துளியும் என்னை நெருங்காது. சிறு வெள்ளாட்டு கிடை போல் கிடந்தே, உன் நிழல் என் தஞ்சம் கொள்ளே. உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவே என் இயேசுவை, முழு மனதோடு ஆராதித்திடுவே. எந்த நிலையிலும் ஆராதித்திடுவே என் இயேசுவை, முழு மனதோடு ஆராதித்திடுவே. பாலாக்குன்ற ராஜா பிழையாம, சார் இங்க நின்னு பாருங்க ஜனத்தை சபிங்க அப்படின்றாரு, அங்கேயும் சபிக்க முடியல. இங்க நின்னு பாருங்க ஜனத்தை சபிங்க, அங்கேயும் சபிக்க முடியல. இங்க நின்னு பாருங்க, 3 இடத்துல கொண்டு போய் காட்டுறாரு, ஜனத்தை பாருங்க சபிங்க அப்படின்னு சொல்றாரு, அங்கேயும் சபிக்க முடியல. எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கூடாரம், தீங்கு என்னை. சமனான வெளியில பிளெயின்ஸ்ல இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அவன் கூடாரத்தில் சாப்பிட்டுட்டு இருக்கிறான், மண்ணா சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, இட்லி தோசை ஊற்றி சாப்பிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மலை மேலே இவங்களுக்கு தெரியாம 3 இடத்துல இவங்களை சபிக்கணும், இவங்களுக்கு சூனியம் வைக்கணும்னு சொல்லிட்டு பிழையாம் என்பவன், நேற்றுக்கு அவனை பற்றி நான் படித்தேன். பிழையாம் என்பவன் பெரிய ஒரு மந்திரவாதி, பெரிய ஒரு சூனியக்காரன், டிவினேஷன், அதாவது அஞ்சனம் பார்க்கிறவன், சூனியம் வைக்கிறவன். அவன் முதல்ல ஒரு சின்ன லெவலில் தான் இருந்தானா, சின்ன ஒரு ஜோசியகாரா அப்படி தான் வந்தானா. ஆனா அவன் இந்த ஆவிகளுடைய சப்போர்ட்ல மேல 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 கடைசியில் எந்த லெவலுக்கு வந்துட்டானா, தீர்க்கதரிசியினுடைய ஆவியை இப்ப அவன் மேல இறங்கிருச்சு. நம்ம தீர்க்கதரிசி ஆவி இல்ல, பிசாசு. அந்த ஆவி அவன் மேல இறங்கி தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பிக்கிறது மட்டும் கிடையாது, அவனுடைய ஸ்பெஷாலிட்டி எந்த அளவுக்கு உயர்ந்துட்டான் அப்படின்னா, அந்த மொமெண்ட்ல என்ன சொல்றானோ அது அப்படியே நடந்துரும், அது அப்படியே நடக்கும். அந்த அளவுக்கு அவன் மாறிட்டான். ஆனா அவனுக்குள்ள ஒரு பெரிய ஒரு குணம் இருந்தது, என்னன்னா பொருளாசை. he is a very greedy person, ரொம்ப பொருளாசை. அடுத்தது நேற்றைக்கு படிச்ச அதுல அந்த வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க, தியாலஜிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடவுள் என்ன மனநிலையில் இருக்கிறாரோ அதை பயன்படுத்தி இவன் ஜனங்களை சபிக்க போயிடுவானா. அவர் கோபமா இருப்பார் பாருங்க சில நேரம், நம்ம மேல சொல்ல, இஸ்ரவேல் ஜனங்க மேல. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம மேல கோபமா இருக்கிறான்னு நினைச்சிட்டு இருக்காங்க, அதை மாத்திரணும். இஸ்ரவேல் ஜனங்கள் மேல சில நேரங்களில் கோபமா இருப்பார் பாருங்க. அந்த அந்த சூழ்நிலைய இந்த பிழையாம் பயன்படுத்தி, பாத்தீங்களா இப்படி செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லி இவன் டைரக்டா எதுவும் பண்ணாம இவன் ஆண்டவரை தூண்டி விட்டு, ஆண்டவரே அந்த ஜனத்தை சபிக்கணும் அந்த மாதிரி வேலையை பார்ப்பானா, இங்க மந்திரம் பண்ணுவானா.
ஆண்டவரே அந்த ஜனத்தை என்ன பண்ணிடணும்? அவர் கோபமா இருக்கிற நேரமா பார்த்து, நிறைய பேர் நம்ம வீட்டில் பார்த்தீங்களா, சிலர் நம்ம மேல ஏற்கனவே டென்ஷனா இருப்பாங்க. ஆனா 4 பேர் வந்து நமக்கு சப்போர்ட்டா பேச மாட்டாங்க. அவங்க கிட்ட நம்மளை ஏத்தி பேசிட்டே இருப்பாங்க. கர்த்தர் ஏற்கனவே அவங்க மேல கோபமா இருக்கும்போது பிழையாம் வந்து என்ன செய்வானா, பாத்தீங்களா சரியா இல்லை, பாத்தீங்களா உங்களை பேசுறாங்க, பாத்தீங்களா முறுமுறுக்கிறாங்க, பாத்தீங்களா பொய் சொல்றாங்க, பாத்தீங்களா மோசேவை நீங்க இத்தனை பேர்த்துக்கு மேல பாஸ்டரா ஏற்படுத்தினீங்க, மோசேவை அடிக்கிறது கள்ள தூக்குறான் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி ஆண்டவரை தூண்டி விடுற மாதிரி பண்ணி, ஆண்டவர் தம்முடைய கோபத்தினாலேயே அந்த ஜனங்கள் அடிக்கிறதுக்கு பார்த்துட்டு இவன் சைலண்டா கிளம்பிடுவான். அந்த மாதிரி ஒரு வேலையை பார்க்கறவன் தான் யாருன்னா பிழையாம். வெரி பேட் மேன். பேட்மேன் இல்ல, பேட் மேன், வெரி ஈவில், ரொம்ப மோசமானவன். பட் ஹீ இஸ் கிரீடி. பொருளை கண்ணில் காட்டிட்டீங்கன்னா என்ன வேணாலும் செய்வான். 10 ரூபாய்க்கு கூட சிலர் பார்த்தீங்களா, 10 ரூபாய்க்கு என்ன வேணாலும் செய்வாங்க. they will kill somebody for 10 rupees. அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ இவன் சொல்றான், பாலக் ராஜா சொல்றாரு, சார் நான் வந்து 1 கிலோ 2 கிலோ இல்லை, உன் வீடு நிறைய தங்கத்தை நான் நிறைக்கிறேன். நீ வீட்டை டோரை திறந்தினாலே தங்கம் தான் வெளியில் வந்து கொட்டும். அந்த மாதிரி நான் வீட்டை நிறைக்கிறேன். பொருளாசை பிடிச்சவனுக்கு இப்படி ஒரு ஆஃபர் வந்தது நான் விடுவானா? விட்டுட்டான். அதுதான் இந்த அதிகாரம். ஸோ நேற்று படித்ததில் அப்படியே படிக்கும் போது அப்படியே புல்லரிச்சது. இந்த ராஜா இந்த மந்திரவாதி கிட்ட கூலி பேசி இவங்களை சபிச்சுடணும்னு சொல்லிட்டு பிழையாம் எழுந்து புறப்பட்டு வரும்போது ஆண்டவரே தம்முடைய கோபத்தை அப்படி அந்த பக்கம் எடுத்து வச்சு என் ஜனத்தை சபிக்கிறதுக்கு நீ யாருன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா என்னாகமம் 21 தான் ஆண்டவரை முறுமுறுத்து, மோசேவை முறுமுறுத்து ஆண்டவர் கொள்ளிவாய் சர்ப்பங்கள் அனுப்பிச்சு அந்த பாம்புகள் எல்லாம் வந்து ஜனங்களை கடிக்குது. அந்த அளவுக்கு அதில் நிறைய பேர் செத்துட்டாங்க, நிறைய பேர் அங்க சாகுறாங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் கோபமா இருக்கிறாரு. கரெக்டா அடுத்த அதிகாரம் 22 பிழையாம் வர்றான். இந்த கோபத்தை பயன்படுத்தி கொஞ்சம் பேர் சாகிறது என்ன, அத்தனை பேரையும் சாகடிச்சிருவோம்னு சொல்லிட்டு பிழையாம் உள்ள நுழைறான். அப்படி ஆண்டவர் தம்முடைய கோபத்தை கொஞ்சம் அந்த பக்கம் எடுத்து வச்சு, நீ யார இடையில வர்ற, நீ யார் அவனை சபிக்கிறதுக்கு? மலை உச்சிகளில் இருந்து, கண்மலையின் குன்றுகளில் இருந்து நான் அவனை பார்க்கிறேன். நீ பார்க்கிற வியூ வேற, நான் பார்க்கிற வியூ வேற. நான் கோபமா இருக்கும்போது அப்படியே நீ வந்து என்னையவே பயன்படுத்தி இந்த ஜனங்கள் அழிச்சிடலாம் நினைக்கிறியா? நான் யாரு? நான் கடவுள். நீ சொல்ற மாதிரி நான் ஆட முடியாது. நீ சபிக்கணும்னா சபிச்சிருவோமா? அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பட்டயத்தை உருவிட்டு நின்னாரு. பொருளாசை பிடிச்சவன் வீடு நிறைய தங்கத்தை கொடுக்குறான்னு அவன் சொன்னாலும் வாயில ஜிப்பை போட்டுக்கிட்டு, சார் தங்கம் என்ன, ஒரு கல்லை கூட கொடுக்க வேண்டாம், நான் இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனா ஏன் தலை போயிடும். ஆசீர்வதி ஆசீர்வதி ஆசீர்வதிச்சிட்டாரு. குற்றம் பார்க்கிறது இல்லை. ஐயா அப்பதான் குற்றம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனாலும் உங்க குற்றத்தை பார்த்துட்டு, தவற பார்த்துட்டு யாராவது உங்களை பேசணும்னு வர்றாங்கன்னு வைங்களேன், அந்த சமயத்தில் ஆண்டவர் உங்களுக்காக நிற்பார். அந்த சமயத்தில் ஆண்டவர் உங்களுக்காக நிற்பார். ஐயா 21 தான் தவறு பண்ணாங்க, என்னாகும் 21ஆம் அதிகாரத்தில் இப்பதான் அந்த தவறு நடந்துச்சு, இப்பதான் அந்த மிஸ்டேக் நடந்துச்சு சொல்றாங்களா உங்க வாழ்க்கையை பார்த்து? இப்பதான் அந்த தவறு நடந்துச்சு. பரவாயில்ல இருக்கட்டும். நான் சொல்றேன் 22ஆம் அதிகாரத்தில் அடுத்த அதிகாரத்திலே கர்த்தர் உங்களுக்காக நிற்பார். கர்த்தர் உங்களுக்காக நிற்பார். செய்த தவறுக்காகவே உங்களை கில்ட்டி ஆக்கி உங்க மேல தண்டனையை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற எந்த பக்கம் நீ வந்தாலும், நீங்க என் கூடாரம், தீங்கு என்னை அணுகாது. ஆமென். அவர் உங்களிடத்தில் எந்த குற்றத்தையும் பார்க்கிறது இல்லை. உங்களை குற்றப்படுத்துவதற்கு உலகமே ஒரு பக்கம் நின்னாலும், அது அடுத்து சரணம். உலகத்தின் கண்ணில் பெரும்பான்மை என்றால் அதிகம் பேர் நிற்பதே அவர் சொல்லும் கணக்கு. நீங்க தப்பு செய்யலன்னு சொல்றதுக்கு 2 பேர் இருப்பாங்க. ஆனா நீங்க தப்பு செஞ்சிட்டீங்கன்னு சொல்றதுக்கு 120 பேர் இருப்பாங்க. உலகம் எதை நம்புனா 120 பேர் என்ன சொல்றாங்களோ அதைத்தான் நம்பும்.
அந்த பக்கம் மெஜாரிட்டியா நின்று உங்களை குற்றப்படுத்த நினைச்சாலும் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்க பக்கம் ஆண்டவன் இருக்கிறாரு. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவனே என் பக்கம் இருக்கிறார். ஆண்டவனே என் பக்கம். சத்தமா சொல்லுங்க, ஆண்டவனே என் பக்கம், ஆண்டவனே என் பக்கம். 21 ரொம்ப முறைச்சிட்டு நின்னாரு. பாம்பெல்லாம் அனுப்பிச்சு போய் கடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் அனுப்பிச்சாரு. ஆனா 22 இவங்க பக்கம் வந்து நின்றுட்டாரு. பரவாயில்ல, நீ பேசினாலும் பரவாயில்ல, வா 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 வா, ஒருத்தவனை சபிக்கிறதுக்கு வர்றான், வா வா வா, நம்மளாம் ஒரே கோஷ்டி தானே, என்னதான் இருந்தாலும். சிறு வெள்ளாட்டு கிடை போல் கிடந்தே நிழலில் என் தஞ்சம் கொண்டே, உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன், உம்மை என்றும் ஆராதித்திடுவேன், என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ குற்றத்தை பார்க்கிறது இல்லை. 3வது 22 வசனம், 22 வசனம். மூணாவது சொல்றேன், ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்பெஷல். 2வது அவர் உங்களிடத்துல எந்த குற்றத்தையும் பார்க்கிறது இல்லை. 3வது காண்டா மிருகத்திற்கு இருக்கிற பலன் உங்களுக்கு இருக்கிறது. சிலுவையை பார்த்த உடனே அவன் சொன்னது, காண்டா மிருகத்திற்கு இருக்கிற பலன் உங்களுக்கு இருக்கிறது. காண்டா மிருகத்தை பத்தி நேற்று ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தேன். காண்டா மிருகத்தை பத்தி பார்த்தா நான் கொஞ்சமா தான் நினைச்சிட்டு இருந்தேன். அது ஒரே ஒரு கொம்பு தான், சின்னதா இருக்குமா, அது பெருசா ஒன்றும் செய்யாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா, அதை படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு காரை அப்படியே தூக்கிடும். அதனுடைய மேக்சிமம் லிஃப்ட் எவ்வளோன்னு சொல்லி கேட்டா 8000 கிலோ, 8 டன்னு. 8 டன்னு அப்படியே ஈஸியா தூக்கிடுமா காண்டாமிருகம். குக்கரை தூக்கக்கூடாது, பாத்திரத்தை தூக்கக்கூடாது, ஏன்னா அது வெயிட்டு. 30 கிலோவை தூக்குறதுக்கு டாக்டர் ஒரு லிமிட் வச்சிருக்கிறாங்க. காண்டா மிருகத்துக்கு இருக்கிற பலன் உங்களுக்கு இருக்குதுன்னா அந்த பலன் எவ்வளவு தெரியுமா? 8 டன்னை தூக்கும். 8 டன்னை தூக்கும். அந்த சின்ன ஒத்த கொம்புல அதை தூக்குமா. ஆமென். அது ஒண்ணுதாங்க இருக்கு. அதுலதான் ஆண்டவர் பலனை கொடுக்கிற ஸ்ட்ரென்த். உங்க பிள்ளை ஒரே ஒரு பிள்ளைய வச்சிருக்கு, காண்டா மிருகத்திற்கு இருக்கிற பலன் அவர்களுக்கு இருக்கிறது. அதனுடைய பாடி வந்து இம்பெனட்ரேட்டபிள், துளைக்க முடியாதது அப்படின்றாங்க. சில துப்பாக்கி குண்டுகள் அந்த அந்த சரீரத்தை கூட துளைக்க முடியாது, அவ்வளவு கெட்டியா இருக்குமா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும். அவர் வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினாலே சுட்டி எரிக்கிறார். பிசாசு எய்யும் எல்லா அக்னியாசரங்களையும் அம்புகளையும் அவித்து போடத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாய் நில்லுங்கள். நமக்கு ஒரு பெரிய ஒரு ஷீல்டு. காண்டா மிருகத்திற்கு இருக்கிற பலன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எத்தனை பேர் வார்த்தைகளின் மூலமாக செயல்களின் மூலமாக ஈட்டிய உங்களுக்கு எதிராக எய்தாலும் அது உங்களை ஒரு நாளும் துளைக்கவே துளைக்காது. அவ்வளவு ஸ்ட்ராங்கா கெட்டியா இருப்பீங்க. பேசிட்டு போ, எத்தனை வேணாலும் பேசிட்டு போ, எத்தனை ஃபயரிங் வேணாலும் பண்ணு, எத்தனை ரவுண்ட்ஸ் புல்லட் நீ ஃபயர் பண்ணாலும் ஒண்ணு கூட இங்க துளைக்காது. ஏன் தெரியுமா? பலிபீடத்தோடு கூட நான் ஐக்கியமா இருக்கிறேன். அதனால காண்டா மிருகத்திற்கு இருக்கிற பலன் எனக்கு இருக்கிறது. காண்டா மிருகத்திற்கு இருக்கிற பலன் எனக்கு இருக்கிறது. ஹalleluya, praise God, praise God. யானை விட ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் அதுக்கு இருக்குதுன்னு சொல்றாங்க. காண்டா மிருகத்திற்கு யானை விட ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் அதுக்கு இருக்கிறது. Thank you Jesus. ஒரே ஒரு முட்டு தான் நம்மளை கொலை செய்யறதுக்கு. அந்த கொம்புல அதவே நம்மளால தாங்க முடியாது. அவ்வளவுதான், கதை பினிஷ்டு. அந்த காண்டா மிருகத்தினுடைய மானட் மேலதான் உட்காந்துருப்போம் நம்ம. அது மேலதான் இப்படின்னு இருப்போம். ஒரே ஒரு குத்து. எத்தனை தடவை நம்ம இன்னைக்கு போராடினாலும் பெருசா ஒன்றும் மாற மாட்டேங்குது. ஆனால் காண்டா மிருகத்திற்கு இருக்கிற பேலன் இன்னைக்கு இருக்கும் பொழுது ஒரு வார்த்தை, ஒரு செயல், ஒரு ஜெபம், ஆமென், ஒரு பிரசங்கம் பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ஒரே ஒரு விஷயம் பெரிய மாற்றத்தை அது கொண்டு வரும்.
நிறைய விஷயங்கள் இருக்கிறது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, காண்டாமிருகத்திற்கு இருக்கிற பலன் எனக்கு இருக்கிறது. காண்டாமிருகத்திற்கு இருக்கிற பலன் எனக்கு இருக்கிறது. மேல சாபமா கொட்டலான்னு வந்தா பிள்ளையான் பார்க்கறாரு, சார் நான் என்னதான் சாபம் போட்டாலும் வாழ்க்கைக்குள்ள இறங்காது. ஏன்னா they are all curse proof. ஆமென். அவங்க தோளெல்லாம் அப்படி இருக்குது, அவங்க கூடாரங்களெல்லாம் அப்படி இருக்குது. நான் என்ன சாபம் போட்டாலும் உள்ள இறங்காதுன்ற, ஒருத்தன் தலைமையில அது இறங்காதுன்றார். அதுதான் காண்டாமிருகத்திற்கு இருக்கிற பலன். ஏன் வந்து ஐயோ அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, யார் சொன்னாலும் யார் சாபம் போட்டாலும் அது உங்க வாழ்க்கையில பலிக்கவே பலிக்காது. ஏன்னா அது உங்க வாழ்க்கையில இறங்கவே இறங்காது, உங்க வாழ்க்கைக்குள்ளேயே அது போகாது. ஆமென், ஆமென். காண்டாமிருகத்திற்கு இருக்கிற பலன். அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, அடுத்த வசனம், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ரொம்ப ரொம்ப முக்கியம். சிலுவையோடு கூட ஐக்கியமாக, பலிபீடத்தோடு கூட ஐக்கியமாக இருக்கிறவர்களுக்கு அடுத்தது மந்திரம் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. நிறைய பேர் நம்ம சபையில கூட மந்திரத்தை பார்த்துட்டு பயந்துட்டு இருக்கிறீங்க, சூனியங்களை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள். நான் ஒன்று சொல்றேன், நீங்கள் பேய்களோடு அல்ல சிலுவையோடு கூட ஐக்கியமாக இருக்கிறீர்கள். பவுல் அப்படிதான் எழுதுறாரு, விக்கிரகத்திற்குரியவைகளை புசிக்கிறவர்கள் பேய்களோடு ஐக்கியமாக இருக்கிறார்கள். அதனாலதான் சாப்பிட வேண்டாம்னு சொல்றோம், ஏன்னா ஒரு கனெக்ஷன் அங்க வந்துடும் அப்படின்றாரு. ஸ்பிரிட்ல நம்ம அந்த மாதிரி காரியங்களை சாப்பிடும்போது ஒரு கனெக்ஷன் வந்துடும். நாளைக்கு நீ உன் வாழ்க்கையில பெரிய பிரச்சனையை சந்திக்கும் போது ஏன்னு சொல்லி கேட்கக்கூடாது, ஏன்னா ஏற்கனவே நீ கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்ட அப்படின்றாரு. ஆனால் சிலுவையோடு கூட இருக்கிறவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், நாமும் சிலுவையோடு கூட நமக்கு ஐக்கியம் இருக்கிறது. இந்த இந்த ஆராதனைக்கு பேரே சில இடங்கள்ல ஐக்கிய ஆராதனை, திருவிருந்து ஆராதனை. இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்குது, கம்யூனியன் அப்படின்னு இருக்கும். கம்யூனியன், கம்யூனிட்டி ஹால் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சமுதாய கூடம், கம்யூனிட்டி ஹால் அப்படின்னா என்ன அர்த்தம்? கம்யூனிட்டி ஹால்னு என்ன அர்த்தம்? சமுதாய கூடம். நல்ல வெளிப்பாடு. அதாவது சமுதாய கூடம்னா என்னன்னு கேட்குறேன். கம்யூனிட்டினா எல்லாருமே அங்க வரலாம், எல்லாருமே அங்க கூடி வருகிற இடம், எல்லா கம்யூனிட்டியும் கூடி வருகிற இடம். கவுண்டருக்கு மட்டும் அந்த இடம் கிடையாது, பிராமின்ஸுக்கு மட்டும் அந்த இடம் கிடையாது, அல்லது எஸ்சிக்கு மட்டும் அந்த இடம் கிடையாது, அல்லது பிசிக்கு மட்டும் அந்த இடம் கிடையாது. இன்னைக்கு சில சர்ச்சஸ்ல கூட அப்படி இருக்குது. சில சர்ச்சஸ்ல கூட இது பிசி தான், எஸ்சி இங்க வரக்கூடாது அப்படின்றாங்க. சில இதில் பார்த்தீங்கன்னா உலக பிரகாரமாக சில ஹால்ஸ் எல்லாம் இருக்கும், அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்லி வந்து பிராமின்ஸம் அல்லது ஒன்லி கவுண்டர்ஸ், அந்த மாதிரி ஸ்டேட்ல அந்த மாதிரி இருக்கிறவர்கள். ஆமென். ஸோ கம்யூனிட்டி, கம்யூனியன், கம்யூனியன்னா அங்க பிராமின்ஸ்னு கிடையாது, எஸ்சின்னு கிடையாது. கம்யூனிட்டினா அங்க எல்லாருமே கூடி வருகிற இடம், எல்லாருமே கூடி வருகிற இடம். திருவிருந்து, இந்த பிரச்சனை இன்னைக்கு நேத்துல 1 கொரிந்தியர் 11 கொரிந்திக்கு எழுதும் போதே அந்த பிரச்சனை இருந்துச்சு. அந்த காலத்தில் என்ன பிரச்சனைனா, பணக்காரர்களையெல்லாம் தனியாக வச்சிருவாங்க, ஏழைகளையெல்லாம் தனியாக வச்சிருவாங்க. சபையில், சர்ச்சில் பணம் இல்லாதவங்களை இந்த பக்கம் உட்காருங்க, பணம் இருக்கிறவங்களாம் இந்த பக்கம் உட்காருங்க அப்படின்னு உட்கார வச்சிருவாங்க. பாஸ்டர் வந்தாலே ரைட், இதெல்லாம் பண பார்ட்டி அப்படின்னு தெரியும். இவங்கெல்லாம் ஏதோ வர்றாங்க, பெருசா வந்து ஒன்றும் இவங்களால பிரயோஜனம் இல்லை அப்படின்னு வந்து நினைச்சிட்டு, நல்லா கவனிங்க, உண்மையா நடந்ததுதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். 1 கொரிந்தியர் 11 வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க, அதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் அங்கே இருக்குது. அப்படி நினைச்சிட்டு வர்றவர் என்ன பண்ணுவாருன்னா, முதல்ல இந்த பணக்காரர்கள் உட்காந்துருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் பிரெட்டே ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க. பிரெட்டும் வைனும் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். இவங்களுக்கெல்லாம் முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் தான், அப்புறம் நீங்களா வாங்க வாங்க எல்லாம் முழங்கால் படியிடுங்க அப்படின்ட்டு இவங்களை ஒரு மாதிரி உதாசீனப்படுத்துறதும் ஏளனமா நடத்துறதும், பணம் இல்லாதவங்களை ஒரு மாதிரி பார்க்கறதும் அந்த காலத்தில் இருந்தது. பவுல் வர்றாரு, என்னையா அது இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க சபையில? ஒருவன் பசியா இருக்கிறான், வெறியா இருக்கிறான், ஒருத்தனுக்கு பணம் இருக்குது, ஒருத்தனுக்கு பணம் இல்லை,
இப்படி வித்தியாசமா ஒவ்வொருத்தரையும் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிறீங்களே. கம்யூனியன். அப்பதான் திருவிருந்து எழுத ஆரம்பிக்கிறார் 1 கொரிந்தியர் 11. ஐயா, இதுக்கு பேரே திருவிருந்து. கம்யூனியன். எல்லாருமே ஆசரிக்கக்கூடிய ஒன்று, எல்லாருமே வரக்கூடிய ஒன்று. சார், பேதுரு இன்னும் கொஞ்ச நேரத்தில் மறுதலிக்க போறான், அவனுக்கும் தான் கம்யூனியன். ஐயா, யூதாஸ் காரியோத்து உங்களை காட்டி கொடுக்கறதுக்கு இருக்கிறான், பணத்தை கூட வாங்கிட்டான், 30 வெள்ளிக்காசு வாங்கி தான் பாரு கையில் வச்சிருக்கிறான், பரவாயில்ல, அவனுக்கும் தான் கம்யூனியன். நம்மெல்லாம் சிலரை வேண்டாம், இவங்களுக்கெல்லாம் திருவிருந்து என்ன கொடுக்கவே, இந்த அம்மா பண்ணின தப்புக்கு இந்த பையன் பண்ணின தப்புக்கு என்ன கொடுக்கக்கூடாது, திருவிருந்து கொடுக்கவே கூடாதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அவர் அப்படி நினைக்கல. 3 தடவை என்ன தெரியாதுன்னு மறுதலிக்க போறான்னு தெரியும் பேதுரு. அவன் கையில அவன் காலத்தை போய் கழுவுறாரு, அவன் கையில தான் கொடுக்குறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் இன்னைக்கு அவன் இப்படி இருக்கிறான், ஆனா இந்த அப்பமும் ரத்தமும் போய் அவனுக்குள்ள வேலை செஞ்சு ஒரு நாள் அவன் மனஸ்தாபத்துக்கு வருவான். என்னை காட்டி கொடுத்துட்டுமே, என்னை மறுதலிச்சிட்டுமேன்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கம்யூனியன். எல்லாருமே. சோ உங்களுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, உங்களுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. நான் சொல்லுகிறேன், எந்த மந்திரத்தை பார்த்தும் பயப்படக்கூடாது. எலுமிச்சை பழத்தை பார்த்துட்டா ஒரு பயம் வந்துடுது, ஒரு தேங்காய் உடைச்சதை பார்த்துட்டா அது பயம் வந்துடுது. இலையில ஏதாவது மந்திரம் பண்ணி உங்க வீட்டுக்கு முன்னாடி வச்சிருந்தா உடனே அதை பார்த்த உடனே என்ன வந்துடுது, பயம் வந்துடுது. மத்தியான சாப்பாடு மிச்சன்ட்டு போயிடணும், அந்த இலையை எடுத்துட்டு வீட்டில் டேபிள் உட்காந்து உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுட்டு கொஞ்சம் ரசம் மட்டும் வச்சுக்கிட்டு, ஏன்னா ரசம் ஊற்ற மாட்டாங்கன்னு நினைக்கிறது இல்லை, அதில் என்ன வைப்பாங்க, சாம்பார் மட்டும் தானே வைப்பாங்க, தெரியல என்ன வைப்பாங்கன்னு தெரியல, ஆனால் என்னமோ வைப்பாங்க. அதை மட்டும் வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஒயிட் ரைஸ் மட்டும் சேர்த்து வச்சுக்கிட்டு 2வது தடவை அதே இலையில போட்டு சாப்பிட்டு. ஏன்னா நம்ம கொஞ்சம் தனி, நம்மளை பார்க்குறவங்க என்னடா மனுஷன் அப்படின்னு நினைக்கணும். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. சொல்றது யாரு? குறி சொல்றவனே சொல்றான். குறி சொல்றவனே சொல்றான், நான் என்ன பண்ணாலும் பலிக்காதியா, நான் என்ன பண்ணாலும் ஒன்றும் செய்ய முடியாது, எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கூடாரம், தீங்கு என்னை அணுகாது. எத்தனை பேர் இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு பாயிண்ட் தான் நான் சொல்லியிருக்கிறேன், உங்களுடைய ஐக்கியம் சிலுவையோடு கூட இருக்கிறது, பலிபீடத்தோடு கூட இருக்கிறது. அவர் சிலுவையில் எந்த காரணத்திற்காக ரத்தத்தை சிந்தினாரோ அது உங்க வாழ்க்கையில பலிக்க ஆரம்பிக்கும். காண்டா மிருகத்திற்கு இருக்கிற பலன் உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் தனியே வாசமாக இருப்பீர்கள். உங்களிடத்தில் அவர் குற்றத்தை பார்க்கிறதில்லை. உங்கள் மேல எந்த மந்திரங்களும் எந்த குறி சொல்லுதலும் உங்கள் மேல பழிக்க போகிறது இல்லை. 5வது ஒரு பெரிய ஆசீர்வாதம், அது போன வாரமே நான் சொல்லியிருக்கிறேன். என்னாகமம் 24:5-6 யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள், அழகானவைகள். ஆமென். நிறைய பேர் உங்க வீட்டை பார்த்து 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 எனக்கு எப்போ வீடு வரும், எனக்கு எப்போ வீடு வரும், அலங்கோலமா இருக்குது, இந்த அசிங்கமான வீட்டில், இந்த சின்ன வீட்டில் எவ்வளோ நாள் இருக்கிறது. யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேல் உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள், எவ்வளவு அழகானவைகள். அழகா இருக்குது அப்படின்னு சொல்றது வேற, இவ்வளவு அழகா இருக்குது அப்படின்னு சொல்றது வேற. அந்த மாதிரி நம்ம வீடு இருக்கும், அந்த மாதிரி நம்ம வீட்டை கர்த்தர் மாற்றுவார். நம்முடைய குடும்பம் ரொம்ப அழகா இருக்கும். ஹல்லேலூயா.